This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைமோ டி ஷாப்பிங்கில் போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த பைமோ ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டு தீ 16ஆக அதிகரிப்பு, பலத்த காற்றால் தீயை அணைப்பதில் சிக்கல். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற பகுதியில் காட்டு தீ வந்து அதிகமாக பரவி இருக்குது. அதனால் வந்து 16 பேர் உயிரிழந்ததாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிகளில் பரவும் காட்டுத் தீயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளது. ஈட்டன் பகுதியில் 11 பேரும், பாலிசேட்ஸ் பகுதியில் 5 பேரும் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பலத்த காற்று காரணமாக தீயை அணைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. காற்றின் வேகம் அதிகமானதால் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடினர். பள்ளத்தாக்கில் வீரர்கள் தீயை அணைக்க போராடி கொண்டிருந்த போது விமானம் மூலம் வானில் இருந்து இளஞ்சிவப்பு தீ தடுப்பு மருந்து வீசப்பட்டது. இதனிடையே லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் உள்ள தீயணைப்பு குழுவினர் அல்டேனா மற்றும் பசடேனா அருகே 22,660 ஏக்கர் பாலிசேட்ஸ் பகுதி தீயில் 11%, 14,000 ஏக்கர் ஈட்டன் பகுதி தீயில் 15% கட்டுப்படுத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல் மேலும் 2 பகுதிகளில் தீ கட்டுக்குள் கொண்டு வருவதில் தீயணைப்பு வீரர்கள் குறிப்பிட்ட முன்னேற்றம் அடைந்துள்ளனர். காலபாசாஸுக்கு அருகே கென்னத் பகுதி தீயின் 80% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 1000 ஏக்கர்களுக்கும் அதிகமாக பகுதிகளில் தீயில் கருகியுள்ளன. சான் பெர்னாண்டோ பள்ளத்தாக்கில் சூர்ச்டு பகுதியில் தீயில் 76% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 800 ஏக்கர்கள் தீயில் எரிந்தன. இந்த நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் வென்டியூரா கவுண்டி இடையேயான பகுதிகளில் சனிக்கிழமை மதியம் சாண்டா அனாஸ் என்றழைக்கப்படும் வலுவான பாலைவன காற்று வீசியது. இதனால் மலைகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை இருந்தது. பக்கத்தில் இருந்து வந்து உதவி. அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்க அதன் அண்டை நாடுகளான கனடா மற்றும் மெக்சிகோ தங்களது தீயணைப்பு வீரர்களை அனுப்பி உதவியுள்ளது. கனடா டேங்கர் விமானங்களையும் அனுப்பியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு கனடாவில் ஏற்பட்ட பெரிய காட்டுத் தீயின் போது அந்நாட்டுக்கு அமெரிக்க தீயணைப்பு வீரர்கள் சென்று உதவியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரத்தில் ஏற்பட்ட காட்டுத் தீயால் சேதமான மொத்த பரப்பரப்பு சான் பிரான்சிஸ்கோ, பிட்டஸ்பர்க், பாஸ்டன் நகரங்களின் எல்லைகளை விட அளவில் பெரியது. ஈட்டன் மற்றும் பாலிசேட்ஸ் பகுதிகளில் காட்டுத் தீக்கு வீடு, கார் என 12,000க்கும் அதிகமான கட்டமைப்புகள் நாசமானது. அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணத்தின் தெற்கு பகுதியில் கடந்த 8 மாதங்களாக வறட்சி நிலவியது. இந்த நிலையில் இங்குள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் பாலிசேட் பகுதியில் கடந்த 7ஆம் தேதி ஏற்பட்ட காட்டுத் தீ ஏற்பட்டது. அப்போது மணிக்கு 100 மைல் வேகத்தில் சூறாவளி காற்றும் வீசியது. இதனால் காட்டுத் தீ 4 நாட்களில் மளமளவென பரவி
40,000 ஏக்கர் அளவுக்கு பரவியது. தண்ணீர் மற்றும் ரசாயனங்களை எடுத்துச் சென்ற தீயணைப்பு விமானங்களும் சூறாவளி காற்றின் காரணமாக காட்டுத்தீ பகுதிக்குள் செல்ல முடியவில்லை. தீயணைப்புத் துறையின் 7,500 வீரர்கள் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இவர்கள் உள்ளூரில் அமைக்கப்பட்ட தண்ணீர் குழாய்களில் இருந்து அளவுக்கு அதிகமான தண்ணீரை நீண்ட நேரம் பயன்படுத்தி காட்டுத்தீயை அணைக்க முயன்றனர். இவர்களால் ஓரளவுக்கு தான் காட்டுத்தீயை அணைக்க முடிந்தது. அதற்குள் தண்ணீர் குழாய்களில் அழுத்தம் குறைந்ததால் தீயை அணைப்பதற்கு தேவையான தண்ணீர் தீயணைப்பு வீரர்களுக்கு கிடைக்கவில்லை. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் கடல் மட்டத்தில் இருந்து 1,500 அடி உயரத்தில் உள்ளது. இங்குள்ள உயரமான பகுதிகளில் தண்ணீர் தொட்டிகள் மூலமாகவே தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. அல்டோனா மற்றும் பசடோனா மற்றும் ஈட்டன் போன்ற பகுதிகளில் உள்ள தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீர் இருப்பு குறைந்ததால் தீயணைப்பு வீரர்களுக்கு உள்ளூர் மற்றும் தண்ணீர் குழாய்கள் தீயணைப்புக்கு பயன்படுத்தப்படும் குழாய்களில் தண்ணீர் அழுத்தம் குறைந்தது. மேலும் காட்டுத்தீ ஏற்பட்டவுடன் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தீயணைப்பு பணியில் ஈடுபடும் வீரர்கள் மின்சார கம்பிகளில் சிக்கிவிடுவார் என்பதால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது.